அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸ் பொது தமிழில் ஒரு சொல் பல பொருள் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அரி என்ற சொல்லின் பொருள் அப்படின்னா திருமால், அறிதல், சிங்கம் அப்படிங்கிற பொருள்களை கொடுக்குது. அணி என்ற சொல்லின் பொருள் அப்படின்னா அணிகலன், அழகு, உடுத்து அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அன்னம் அப்படின்னா சோறு அப்படிங்கிற பொருளையும் ஒரு வகை பறவை அப்படிங்கிறதையும் குறிக்குது. அகம் என்ற சொல்லின் பொருள் வீடு, மனம், உட்பகுதி அப்படிங்கிற பொருள்களை கொடுக்குது. அரவம் அப்படின்னா ஒளி, பாம்பு அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அலை அப்படின்னா கடல் அலையை குறிக்கும். திரி அப்படிங்கிற பொருளையும் கொடுக்குது. அணை அப்படின்னா படுக்கை, தடுத்தல், தழுவு அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அகல் அப்படின்னா நீங்கு, விளக்கு ஏற்றும், தானம் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அறை அப்படின்னா சொல், அடி, திரை, வீட்டின் பகுதி அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அடுத்தது அடி. அடினா கீழ்ப்பகுதியை அடி நம்ம சொல்லுவோம். பாதம், அடித்தல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். ஆற்றல் அப்படின்னா வல்லமை, திறமை அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. ஆரம் அப்படின்னா மாலை, சந்தனத்தை குறிக்கும். ஆடு அப்படின்னா அது ஒரு வகை விலங்கு. ஆடுதல் அப்படிங்கிற அந்த டான்ஸை குறிக்குது. ஆடி அப்படின்னா கண்ணாடி, தமிழ் மாதம், கூத்தாடி அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். ஆறு அப்படின்னா எண், நதி, வழி அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. ஆவி அப்படின்னா உயிர், நீராவி, உயிரெழுத்துங்கிற பொருளை கொடுக்கும். ஆழம் அப்படின்னா ஆலமரம், நஞ்சு, கடல், கலப்பை அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. இசை புகழ், இணங்கு, பண் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். இதழ் புவிதழ், உதடு அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. இடி அப்படின்னா தாக்கு, வானிடி, முழக்கம், உறுதிச்சொல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. உறுதிச்சொல். ஓகேங்களா? இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. இறை அப்படின்னா கடவுள் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். நீர் இறைத்தல் அப்படிங்கிறத இறை அப்படின்னு சொல்லுவாங்க. இறை, இந்த இறை அப்படின்னு வந்துச்சுன்னா ஒலிசை, உணவு. ஓகேங்களா? இது உங்களுக்கு அந்த ரகர வேறுபாட்டில் கூட இது யூஸ் ஆகும். ஈ அப்படின்னா கொடு, பறவை, இறத்தல், அழிவு அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. உரம் அப்படின்னா எரு, ஞானம், மதில், வலிமை அப்படிங்கிற பொருள் கொடுக்குது. உடு அப்படின்னா உடுத்து, விண்மீன், ஓடக்கோள், அகழி. உரை சொல், தே அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. உரை அப்படின்னா மேலுரை, வசி அப்படிங்கிற பொருளையும் கொடுக்கும். உடுக்கை அப்படின்னா ஆடை, அது ஒரு வித இசைக்கருவி அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. ஊதை அப்படின்னா பருத்தல், ஊதுகருவி, குளிர்காற்று அப்படிங்கிற பொருள் வரும். எகினம் அப்படின்னா அன்னம், நீர்நாய், புளிய மரத்தை குறிக்குது. ஏறு அப்படின்னா காளை, ஆண் சிங்கம், மேலே செல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். ஏனம் அப்படின்னா பாத்திரம், பன்றியை குறிக்கிறது தான் ஏனம். ஏனம் அப்படின்னா பன்றியை குறிக்கிற பொருள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏற்றம் அப்படின்னா நீர் இறைக்கும் கருவி, உயர்வு அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. ஐயம் அப்படின்னா சந்தேகம், பிச்சை எடுக்கிறத சொல்லுது. ஓதி அப்படின்னா கூந்தல், ஓதுபவன், ஓந்தி அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். கலை அப்படின்னா ஆடை, கல்வி, கலைத்தல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. இந்த கலை நீக்கு, பயிருக்கு கேடான புல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. கடி அப்படின்னா காவல், காப்பு, கூர்மை, விரைவு அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. ஸோ இதில் பாருங்கள், கழை அப்படின்னா உங்களுக்கு கரும்பு, மூங்கில். ஓகேங்களா? அப்படிங்கிற பொருளை கொடுத்துருதா. களி அப்படின்னா பாவகை, சனி, துன்பம், வறுமை அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. கரி அப்படின்னா யானையை குறிக்கும். சாட்சி, அடுப்பு கரியை குறிக்கிற பொருள். கல் அப்படின்னா பாறைக்கல், படி, தோண்டு அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. கவி அப்படிங்கிற சொல் குரங்கு, கவிஞர், பாடல் அப்படிங்கிறதையும் குறிக்கும். கம்பம் அப்படின்னா தூண், நடுக்கம். கப்பல்னா களம், நாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கா அப்படின்னா காப்பாற்று, சோலை, காவடி, பூப்பெட்டி அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். காயம் அப்படின்னா பெருங்காயத்தை குறிக்கும். புண், உடல், நிலைவேறு அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. கார் அப்படின்னா கருமை, மேகம் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. கிளைனா மரக்கிளை, உறவு அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அடுத்தது குடி அப்படின்னா குடித்தல், குடும்பம், குடிப்பழக்கம் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். குழவினா குழந்தை, சேய், குழவிக்கல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. குடை அப்படின்னா கைக்குடை, தோண்டு அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். சேர்
அதாவது கூடுனா சேர் உடம்பு பறவை கூடு அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. கோல் அப்படின்னா கிரகம் புறம் கூறுதலை கோல் அப்படிங்குவாங்க, கோல் வச்சுட்டான் அப்படின்னு. சங்கம் அப்படின்னா சங்கு கூட்டத்தை குறிக்கும். சுரம் அப்படின்னா வழி அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருளும் வெப்பம் அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்குது. சேனை அப்படின்னா படை, தானை, கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தானை தலைவன், அதாவது சேனையோட தலைவன் தான் தானை தலைவன்பாங்க. ஓகேங்களா. சோழன் அப்படின்னா கிள்ளி, வளவன், அபயன் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். தாமரை அப்படின்னா பூ, தாவுகின்ற மான் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். தாள் அப்படின்னா பாதம், முயற்சி, காகிதம் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. திரை அப்படிங்கிற சொல் அலை, வெற்றிலை அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. திங்கள் அப்படின்னா மாதம், நிலவு அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். திரு என்ற சொல் உயர்ந்த அழகு, செல்வம் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. திரி என்ற சொல் அலை, விளக்கு திரியை குறிக்குது. துணி அப்படிங்கிற சொல் துண்டுசை, ஆடை அப்படிங்கிற பொருளையும், தை அப்படிங்கிற சொல் தைத்தல், மாதம் அப்படிங்கிற சொல்ல கொடுக்குது. தையல் அப்படின்னா பெண், தைத்தல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். நகை அப்படின்னா சிரிப்பு, அணிகலன் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. நான் அப்படின்னா கயிறு, வெட்கம், வட்டத்தின் நடுவில் வரையும் கோல். ஓகேங்களா, இதெல்லாம் குறிக்குது. அடுத்தது நாடு அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா விரும்பு, தேசம் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். நாகம்னா பாம்பு, துத்தநாகத்தை குறிக்குது. படி அப்படின்னா வாசி, படிகட்டு, அளக்கும் கருவி அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். பள்ளி என்ற சொல் கல்விக்கூடம், படுக்கை, தொழுமிடம் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. பனி என்ற சொல் பணிவு, அணிகலனை குறிக்குது. பார் அப்படின்னா உலகம், கான் அப்படிங்கிற சொல்லையும். புயல் மேகம், பெருங்காற்று அப்படிங்கிற பொருளை தருது. பிழை அப்படின்னா தவறு, உயிர் தப்புதல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். பிடி அப்படின்னா பெண் யானை அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். பிடித்துகொள் அப்படின்னும் பொருள் வரும். மதி அப்படின்னா அறிவு நிலா, அறிவு நிலா. மடினா சோம்பல், இர. மரம் வீரம், பாவம் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். மனம்னா திருமணம், கடத்தல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. மான்னா பெரிய, விலங்கு, மாமரம், அழகு, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மாலைனா பொழுது, தார் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். மாசுனா குற்றம், தீது அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். முடினா தலை, செய்து முடி, காட்டு அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. மெய் என்ற சொல் உண்மை, உடம்பு அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. வரை அப்படின்னா மலை, தீட்டு, எல்லை அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. வலி என்ற சொல் வலிமை, நோவு அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. வாரணம் என்ற சொல் யானை, கோழி, கடல், சங்கு அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. விடைனா பதில், காளை அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. வேங்கை அப்படின்னா புலி, வேங்கை மரத்தை குறிக்கிற ஒரு சொல். வேழம் யானை, கரும்பை குறிக்கிற ஒரு சொல். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த டாபிக் முழுமையாக முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.